ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அண்ணன் தம்பி மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் இப்போது நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான உங்களுடைய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா இமேஜையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோவை நான் இந்த இமேஜை பயன்படுத்தி தான் எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் மீடியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜும் இருக்குமா? ஸோ இப்போது நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நம்மளுக்கு மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போது அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களோட இமேஜ் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட இமேஜ் வந்து ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஜூம் வந்து கம்மி பண்ணி நினச்சா கூட நீங்கள் கம்மி வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவரையாக சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை நீங்கள் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராகவே வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். லிரிக்ஸுக்கு எஃபெக்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இங்கே இமேஜை எப்படி ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸாக இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிரிக்ஸாக இருக்கும். உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கு நான் ஃபாண்ட் வந்து அதாவது லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன்.
நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் இருக்கா? இந்த செகண்ட் பீட் மார்க்கில் இருந்து தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து அதாவது சாங் வந்து ப்ளே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா? இப்போயே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். இந்த கேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் ஒரு 5 இமேஜ் இருக்கும் குட்டி குட்டியாக. அந்த 5 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்கிற புரியும் நினைக்கிறேன். இந்த டபுள் பீட் மார்க்கில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க் இருக்கா? இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும் குட்டி குட்டியாக. அந்த 5 இமேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் மீடியான்னு இருக்கா? இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளறி போயிடும். இப்போது நீங்கள் மேலே உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி அலிட்மோஸுங்கிற ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களோட இமேஜ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் அடுத்த இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? இந்த டபுள் பீட் மார்க் டு இந்த டபுள் பீட் மார்க் கேப்பில் இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான் அடுத்து இந்த டபுள் பீட் மார்க் இருக்கா? இங்கே இருந்து இந்த இது இருக்கா பார்த்தீங்களா? இந்த டபுள் பீட் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேமான இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணால் உங்களோட கிளறி போயிடும். இப்போ நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். அந்த இமேஜ் உங்களுக்கு உள்ளே வந்து அடையிடும். இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸி தான். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்டுக்கு அதாவது லிரிக்ஸுக்கு ஃபாண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை பண்ணக்கப்புறம் மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கா? அதில் செலக்ட் ஆகிருக்கட்டும். கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.